தென்றல், அம்மாடி தென்றல், தென்றல், அம்மாவை பாரு தென்றல். தென்றல், தென்றல், தென்றல். என்னங்க என்னங்க பூர்ணி இல்ல, சீக்கிரம் வாங்கல. தென்றல் கண்ணு முழிச்சிட்டா. தென்றல், தென்றல், எங்க எங்க இங்க பாருங்க, நம்ம தென்றல் கண்ணு திறந்துட்டோம். அப்பா வந்திருக்காரு பாருடி. உனக்கு ஒண்ணும் இல்ல. தென்றல், நீ நல்லா இருக்கடி, உனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாரு நிலா, அப்பா பாரு. சித்து எங்கம்மா? சித்து எங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் இங்க இருக்கீங்க. சித்து எங்க? அவன் எப்படி இருக்கான்? அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. சித்து எங்க? சொல்லுங்க அத்தை. சித்துக்கு பின் மண்டையில் அடிபட்டதுனால மூளை வரைக்கும் பாதிப்பு உண்டாயிடுச்சான். அவனை காப்பாத்துறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் புள்ள இப்ப கோமா பேஷண்ட் மாதிரி எந்த அசைவும் இல்லாம படுத்து கிடக்கிறான். அந்த கார் ஏன் மேல தானே மோத வந்துச்சு. சித்து, என்ன காப்பாத்த முயற்சி பண்ண போதுதான் அந்த கார் ஒன்னையும் சேர்த்து அடிச்சிருச்சு. இப்ப நான் பழச்சுக்கிட்டேன். ஆனா நீ என்னால தானே உனக்கு இதெல்லாம். சித்து, சித்து, எந்திரி சித்து. சித்து, எந்திரி சித்து. எந்திரி சித்து. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உயிரை கொடுத்து என்னை காப்பாத்தின குற்ற உணர்ச்சி காலம் முழுக்க என்ன சித்திரவதை படுத்தும். சிந்து, சிந்து, நீ எந்திரிச்சு எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் தென்றல்னு ஒரு வார்த்தை சொல்லு சிந்து. என்ன பாரு சித்து, என்ன கண்ணு முடிச்சு பாரு சித்து. எந்திரி சித்து, எந்திரி சித்து.
ஐசியூல இருக்க பேஷண்ட் இப்படி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நர்ஸ் இவங்களை கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் வெளியில கூட்டிட்டு போங்க. மேடம் சித்து கேளுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம் சித்து மேடம் வாங்க மேடம் டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. சித்து ப்ளீஸ் மேடம் வாங்க விடுங்க போடாதீங்க மேடம் வாங்க மேடம் விடுங்க டாக்டர் டாக்டர் சித்துவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவங்க அம்மாவுக்கு அவன் ஒரே புள்ள. அவன் இல்லைன்னா அவங்க அம்மாவால வாழவே முடியாது. ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சித்துவை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். அம்மா இவரை காப்பாத்துறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. நீங்களும் பேஷண்ட் தான், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. இவரை எப்படியும் நாங்க காப்பாத்திடுவோம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. சிஸ்டர் கூட்டிட்டு போங்க. சித்து உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என் உயிரையே விடுறேன். தென்றல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ண வந்த காரு உன் மேலதான் மோத வந்துச்சுன்னு ஏதோ சொன்னியே, அது உண்மைதானா? ஆமா அத்தை, நேத்து அந்த காரு என் மேல்தான் மோத வந்துச்சு. அப்ப சித்து என்ன காப்பாத்த ட்ரை பண்ணும் போதுதான் அவனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது யாரோட கார்? எதுக்காக அந்த கார் உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வரணும்? இது யதார்த்தமா நடந்ததா இல்ல யாராவது பிளான் பண்ணி இப்படி ஆக்சிடென்ட் பண்ணாங்களா? தென்றல், நேத்து என்னெல்லாம் நடந்ததுன்னு என்கிட்ட யோசிச்சு சொல்ல முடியுமா? நேத்து நான் ஆபீஸ்க்கு போயிருந்தப்போ நாங்க எஃப்எம்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அப்போ நான் பெருசா எதுவும் நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நானும் சித்துவும் கோவில்ல இருந்து திரும்பி வரும்போது கூட அந்த காரு கோவிலுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காரை பார்த்து எனக்கு பெருசா எந்த டவுட்டும் வரல. அதுக்கப்புறமா தான் அந்த கார் என்ன மோத வரும்போது சித்து என்ன காப்பாத்துறதுக்காக கத்திக்கிட்டே ஓடி வந்தா பாருங்க. அப்பதான் நான் கவனிச்சேன். ரொம்ப நேரமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த கார் அதுதான் எங்களை ஆக்சிடென்ட் பண்ண வந்துச்சு. அந்த காருக்குள்ள யார் இருந்தாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க என்ன ஆக்சிடென்ட் பண்றதுக்காக தான் என்ன ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படின்னு தோணுது. உன்னை ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு யாருமா எதிரி இருக்கா? தெரியல அத்தை. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க பேரை மனசுல இருந்து அந்த தென்றலோட பேரை மொத்தமா அழிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க பேரனை சம்மதிக்க வைக்கணும். இல்லன்னு வைங்க, முதல்ல அந்த தென்றல் கதையை முடிச்சிருவேன். அத்தை, எனக்கு என்னமோ இது அந்த ஆண்டாள் பாட்டியோட வேலையா இருக்குமோ டவுட்டா இருக்கு. அவங்கதான் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்கன்னு நீ டவுட் பண்ற? இல்ல அத்தை, அந்த பாட்டி இன்னும் அடங்கல. முந்தின நாள் என் ஆபீஸ்க்கு வந்து என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அவங்க பேரு ஆகாஷ் இன்னும் ஏன் நினைப்பாவே இருக்காராம். அவரை என்ன மறக்கணும்னா நான் இந்த ஊரை விட்டு என் குடும்பத்தோட எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போகணும்னு சொல்லி மிரட்டினாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, நான் என் குடும்பத்தோட எங்கேயாவது போய் தலைமறைவா வாழ்றதுக்கு சன்மானமா
என்கிட்ட ஒரு blank செக்க கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்தா blank செக். நான் அவங்கள பதிலுக்கு கண்டபடி திட்டி அவங்க கொடுத்த செக்கையும் கிழிச்சு அவங்க மூஞ்சில வீசி எரிஞ்சு துரத்தி விட்டேன். அந்த கோவத்துல தான் அவங்க இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்பாடு பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கும் இப்ப அவங்க மேல டவுட் வருது. ஆனா ஒண்ணு அத்தை, நான் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அந்த ஆண்டாள் பாட்டி தான் காரணம் தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். ஏய் ஆண்டாள், ஆண்டாள். ஏய் ஏய் ஏய், என்ன தைரியம் இருந்தா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. உங்களை இப்ப நான் பேர் சொல்லி கூப்பிடுறதே தேவையில்லாத மரியாதை தான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தென்றல கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்கீங்க நீங்க. தென்றல கொலை செய்யறதுக்காக நீங்க தான் அடியாளுங்களை அனுப்பி அவளை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்கீங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தென்றல காப்பாத்த முயற்சி பண்ணும்போது தான் என் பையனும் சேர்ந்து அடிபட்டுக்கான். அந்த ஆக்சிடென்ட்ல தென்றல் எப்படியோ பொழைச்சுக்கிட்டான். ஆனா இன்னைக்கு என் பையன் சாக கிடக்குறான். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க. அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல, அந்த ஆக்சிடென்ட் காரணமே நீங்க தான். அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு தென்றல் சொன்னதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்களை தவிர வேற யாரும் தென்றலுக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்ய நினைக்கவே மாட்டாங்க. நான் உறுதியா சொல்றேன், இந்த ஆக்சிடென்ட் உங்களாலதான் நடந்திருக்கு. என்னடி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்ட் என்னாலதான் நடந்ததுங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது சாட்சி ஆதாரம் இருக்கா? அப்படி உன்கிட்ட சாட்சி ஆதாரம் இருந்தா அத கொண்டு போய் போலீஸ் கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணு. இப்போ இடத்தை காலி பண்ணு. ஆண்டாள், சாரதா சொல்லிட்டு போறது உண்மையா? எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், சாரதாவை பத்தியும் தெரியும். ஒருத்தர உனக்கு பிடிக்கலைனா நீ யார வேணாலும் என்ன வேணாலும் செய்ததுக்கு துணிவ. சாரதா சும்மா குழப்பத்திலையும் கோபத்திலையும் யாரு மேலேயும் எந்த பழியையும் போட மாட்டான். அப்படிப்பட்டவ பெத்த புள்ள ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அவன் பக்கத்துல இருக்காம கூட மேல மெனக்கட்டு உன்னை தேடி வந்து உன் மேல இப்படி ஒரு படியை சுமத்திட்டு போறானா? அவ சொல்றது உண்மையாத்தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லு ஆண்டாள். சாரதா சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீதான் காரணமா? நீதான் தென்றலை கொல்றதுக்காக அடியாளுங்க மூலமா அந்த ஆக்சிடென்ட் பண்ண வச்சியா? சொல்லு ஆண்டாள். நிறுத்துங்க.
அவதான் ஏதோ உளறிட்டு போறான்னா நீங்களும் அவ சொல்றத நம்பிக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிஜமாவே எனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி ஒருவேளை எனக்கு அதுல சம்பந்தம் இருந்திருந்தா நானே அவகிட்ட நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு ஏதாவது சாட்சி ஆதாரத்தை கண்டுபிடிச்சு என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி அனுப்புவேனா? இத பாருங்க, நான் கோபக்காரி தான், ஆனா கொலைகாரி கிடையாது. தேவையில்லாம கண்டவ பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இல்ல ஆண்டாள், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீதான் காரணம்னு சாரதா ரொம்ப உறுதியா சொல்லிட்டு போறாளே, அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி அவ புள்ள ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்ல, அந்த பதட்டத்துல அவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் உளறிட்டு போற. அவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, புரியுதா? இதாம்மா நேத்து ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ். மா, இத என் போன்ல காப்பி பண்ணி கொடுக்க முடியுமா? சரி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லம்மா. அண்ணே, வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க. சரிம்மா. ஹலோ, சொல்லுப்பா. என்னது, காலையில ஆகாஷ் டெல்லியில இருக்கணுமா? டெல்லியில மீட்டிங்கா? நாளை காலையில 9 மணிக்கா? ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா சொல்றீங்க? அப்படியா? என்ன மீட்டிங்? என்ன கணபத்ராம், அது எவ்வளவு முக்கியமான மீட்டிங்? இப்ப போன் பண்ணி சொல்றீங்க? சாரி மட்டும் கேட்டுடுங்க. சரி சரி, பதட்டப்படாதீங்க. காலையில ஆகாஷ் டெல்லியில இருப்பான். அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கல்ல? சரி சரி, நான் இப்பவே ஆகாஷ் அனுப்பி வைக்கிறேன். ஆகாஷ், நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த துபாய் கான்ட்ராக்ட் நாளை காலையில நம்ம டெல்லி பிரான்ச்சஸ்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங் 2 நாள் நடக்குமா? உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்புப்பா. பாட்டி, அந்த மீட்டிங்க நெக்ஸ்ட் வீக் வச்சுக்க சொல்லலாமா? என்னது, நெக்ஸ்ட் வீக்கா? என்ன ஆகாஷ், விளையாடுறியா?
கான்ஸ்டபிள் சார். இந்த செல்லுல இருக்க வீடியோ எல்லாம் நம்ம சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணுங்க. ஓகே சார். சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்க வீடியோ பார்க்கும்போது இது யதார்த்தமா நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல சார். யாரோ பிளான் பண்ணி வேணும்னு தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ண வச்சிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆன தென்றல் என்கிட்ட சொன்னா சார். அந்த கார் எஃப்எம்ல இருந்தே ரொம்ப நேரமா என் பையனையும் தென்றலையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. அந்த காருக்குள்ள இருக்கிறவனுங்க எல்லாம் ஏதோ கூலிப்படைய சேர்ந்தவங்க மாதிரி தெரியறானுங்க சார். அவனுங்க கிட்ட யாரோ பணம் கொடுத்து வேணும்னே தான் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ண வச்சிருக்காங்க சார். அது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். அது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லம்மா. ஏன் சார்? அதான் வீடியோல ஆக்சிடென்ட் பண்ண காருக்குள்ள இருக்கிற ரவுடிங்க காரோட நம்பர் பிளேட் எல்லாம் பக்காவா ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல சார். நீங்க அந்த காரோட நம்பர் பிளேட்டை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சா ஈஸியா அந்த ரவுடிங்களை புடிச்சிடலாமே சார். அவனுங்களை புடிச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சீங்கன்னா அவனுங்களுக்கு பணம் கொடுத்தது யாரு, இந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமே சார். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சினிமாலயும் நாடகத்திலயும் தான் நடக்கும். யதார்த்தத்துல குற்றவாளி அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாதுமா. ஏன் சார் கண்டுபிடிக்க முடியாது? அட என்னம்மா, நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவியா இருக்கீங்க, இந்த விவரம் கூட தெரியாம இருக்கீங்க. இங்க பாருமா, பொதுவா இந்த மாதிரி சம்பவம் பண்ற ஆளுங்கெல்லாம் அவங்க வண்டியில எல்லாம் ஒரிஜினல் நம்பர் பிளேட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அந்த வண்டியில இருக்க நம்பர் பிளேட்டை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றதெல்லாம் எந்த வகையிலயும் கை கொடுக்காது. அது மட்டும் இல்ல, இப்படி சம்பவம் பண்ண அந்த ரவுடிங் எல்லாம் இன்னமும் இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சிடென்ட் பண்ண உடனே வெளியூர் எங்கேயாவது போய் தலைமறைவா இருப்பாங்க. இப்போ அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்போ இந்த ஆக்சிடென்ட் யாரால நடந்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியாதா சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டுபிடிச்சிடலாம், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். முதல்ல அந்த ரவுடிங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்க யாரு, என்ன நோக்கத்தோட இந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கன்றத கண்டுபிடிக்க முடியும். ஹலோ, நான் தாம்மா பேசுறேன். நான் தானா? என்னம்மா, நம்பர் புதுசுங்கிறதுக்காக என் குரலையே மறந்துட்டீங்க? நீங்க சொன்ன மாதிரி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அந்த தென்றல ஆக்சிடென்ட் பண்ணது மட்டும் இல்லாம கூடவே வந்து அவன் ஃப்ரெண்டையும் ஆஸ்பத்திரி சேர்த்து அனுப்பிச்சு வச்சிருக்கேனே. என் குரலை மறந்துட்டீங்களேம்மா? டேய், நீயா? நீ எதுக்குடா இப்ப போன் பண்ற? வேற எதுக்கு? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டுதான். என்னது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்? நான் தான் பேசின அமௌண்ட் அப்பவே செட்டில் பண்ணிட்டேன்ல. அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட்? அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது. போன வைடா. அவசரப்பட்டு போன் எல்லாம் வச்சிடாதீங்க. அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுவேன். என்னது? போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறியா? என்ன மிரட்டுறியா? மிரட்டலம்மா, என் பொருளாதார பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அத கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நான் சைலண்டா போயிடுவேன். இல்லனா நானாவும் போலீஸ் ஸ்டேஷன் தேடி போய் அப்ரூவல் ஆகி அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதெல்லாம் நீங்க தானே வாக்குமூலம் கொடுத்துருவேன். நீ எல்லாம் என்ன மிரட்டுற அளவுக்கு ஆயிட்டல்ல. உனக்கு என்ன 3 லட்சம் தானே வேணும்? சரி, கொடுத்து தொலைக்கிறேன். எங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லு. நாளைக்கு காலையில ஷார்ப்பா 8 மணிக்கு வில்லிவாக்கம் டபுள் டேங்க் பக்கத்துல வெயிட் பண்ணுங்க. அங்க வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். சரி, அதுக்கப்புறமும் பணம் கேட்டு என்ன தொந்தரவு பண்ண கூடாது. கண்டிப்பா தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டேன். சரி, போன வை.
அம்மா, அப்ப நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி நிஜமாவே அந்த ஆண்டாள் அம்மா தான் ரவுடிங்ல வச்சு இந்த ஆக்சிடென்ட பண்ணிருக்காங்கம்மா. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, இனிதான் இருக்கு அந்த ஆண்டாளம்மா. நான் தான் பேசின அமௌண்ட் அப்பவே செட்டில் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட்? அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது. போன வைடா. மாமா, அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுவேன். எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நான் சைலண்டா போயிடுவேன். இல்லனா நானாவ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போய் அப்ரூவல் ஆகி அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதெல்லாம் நீங்க தான் வாக்குமூலம் கொடுத்துருவேன். போதுமா? இதுல ஒரு முக்கியமான விஷயம், முதல் ஆதாரமான சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க தான் காரணம்னு நிரூபிக்க பெருசா எனக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ணாது. ஆனா ரெண்டாவது ஆதாரமான ஆடியோ எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, இது கண்டிப்பா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பெரிய அளவுல எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஏய், என்னடி பெருசா ஹெல்ப் பண்ணும்? இந்த ஆடியோவை வச்சு போலீஸ் என்கிட்ட என்கொயரி பண்ணா இதுல இருக்கிறது ஏன் குரலே இல்ல. இந்த சாரதா பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னு என்ன பழி வாங்கறதுக்காக யாரையோ வச்சு ஏன் குரல் மாதிரியே பேச வச்சிருக்கான்னு சொல்லுவேன். என்ன மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் டெக்னாலஜியை இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றது தானே இப்ப ட்ரெண்ட். அப்படியா? அப்புறம் எதுக்கு ஆடியோல பேசிக்கிட்ட மாதிரி மறுநாள் காலையில 8 மணிக்கு வில்லிவாக்கம் டபுள் டேங்க் பக்கத்துல கையில பேக்கோட நீங்க வந்து இங்க நிக்கிறீங்கன்னு கண்டிப்பா போலீஸ் கேக்குமே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்னடி முட்டாள் மாதிரி கேக்குற? இப்போ இந்த இடத்துல கையில பேக்கோட நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். மிஞ்சி போனா அதோ என் டிரைவர் அவனுக்கு தெரியும். மத்தபடி போலீஸ்க்கு எப்படி தெரியும்? என் டிரைவர் கண்டிப்பா போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்க மாட்டான். ஒருவேளை நீ சொன்னா வெறும் வார்த்தையெல்லாம் போலீஸ் எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எப்படி நான் இந்த நேரம் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீ போலீஸ் கிட்ட நிரூபிப்ப? அதோ அப்படிதான். எவிடன்ஸ் இந்த வரேன். டேய், மரியாதையா அந்த போனை குடுறா. இந்த போனையா? இந்தாங்க. இருங்க இருங்க, இந்தாங்க. குடு. கோபப்படாதீங்க. இந்தாங்க. உன்னை குடுக்க போறியா இல்லையா? முடிச்சுக்கங்க. வாங்க. கொடுக்க மாட்டேன். கோவத்தை கலராத. தர மாட்டேன். டேய் நில்லு. நான் நின்னுட்டேன். இப்ப நீங்க தான் ஓட போறீங்க. இதுல இருக்க ஆடியோ வீடியோ எல்லாம் நம்ம சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. சார். சார், இப்ப புரியுதுங்களா? என் பையனையும் தென்றலையும் ரவுடிங்ல வச்சு ஆக்சிடென்ட் பண்ணது அந்த ஆண்டாளம்மா தான். அவங்களை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க சார். அந்த ஆண்டாள் அம்மா சாதாரண ஆளு இல்ல, சொசைட்டில ரொம்ப பெரிய மனுஷி. அவங்களுக்கு ஸ்டேட் சென்ட்ரல்னு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண முடியாதுமா. ஏன் சார்? அவங்களாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரமா ஆடியோவும் இருக்கு, வீடியோவும் இருக்கு. அப்புறம் என்ன சார்? இந்த 2 எவிடன்ஸையும் வச்சு அவங்கள நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாமே சார். மா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு நான் இந்த விஷயத்துல இறங்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப பெரிய இடத்து விவகாரம். நான் இந்த ஆடியோவையும் கேட்டுட்டேன், வீடியோவையும் தெளிவா பார்த்துட்டேன். ரெண்டுத்திலயுமே அந்த அம்மா நான் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு
ஸ்ட்ராங்கா எதுவுமே சொல்லவே இல்லையே. அதனால இந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல எடுபடாது. இது டெக்னாலஜி மூலமா நீங்களே கிரியேட் பண்ண ஆடியோ வீடியோன்னு அவங்க கோர்ட்ல ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் சிக்கல் ஆயிடுமா. சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நான் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. வேற எதை வச்சுதான் சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப எதுக்குமா டென்ஷன் ஆவறீங்க? பின்ன என்ன சார், இந்த கேஸ்ல நீங்க செய்ய வேண்டிய வேலையை இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நான் செஞ்சிருக்கேன். அவங்களாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண 1க்கு 3 எவிடன்ஸ நான் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமும் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, பெரிய எடுத்து விவகாரம் சிக்கலாயிடும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்கிட்ட எமோஷனல் ஆவறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல.